வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மழை காலம் ஆரம்பிச்சிட்டு மழை காலம் ஆரம்பித்தாலே நமக்கு வந்து ஆட்டுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், காணாவனை வரும், வாயில் புண்ணு வரும், எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில ஆடு படுத்துட்டு எந்திரிக்காது, சில ஆடு பார்த்திங்கன்னா நல்லா செமிக்காது, குட்டி சம்முனாக்கில் கிடக்கும். அதுக்கு தீர்வாக தான் நம்ம வந்து ஒரு 5 வகையான மருந்து பார்க்க போகிறோம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கொடுக்கலாம், செம்பரி ஆட்டு கொடுக்கலாம், எந்த ஆட்டுக்குனாலும் கொடுக்கலாம். இந்த மருந்து ஃபுல்லாமே மழை காலம் ஆரம்பித்தாலும் சரி, ஆரோக்கியத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சா நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பித்தாலே பாதி கடைகள் திறக்க மாட்டாங்க. அதனால் முன்னக்கூட்டி ஸ்டாக் பண்ணி வச்சா என்னென்னு நல்லது தான். நம்ம பார்க்க போகிற மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கோஃப்ரல் வெட்டு. இந்த மருந்து பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி தான் இருக்கும். இந்த மருந்து நம்ம எதுக்காண்டி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில குட்டி பார்த்திங்கன்னா கால் ஒன்றாமல் எந்திக்காமல் கிடக்கும், காலில் பலம் இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து கரெக்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கலக்கி கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா அது சரியாயிரும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போது மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷன். இந்த மருந்து பார்த்திங்கன்னா கிருமி டானிக்கு, அதாவது பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு முன்னக்கூட்டியே கொடுத்துடணும். இந்த மருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 4 மணி நேரத்துக்கு இற கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுனால முன்னால் இருக்க, அதாவது வயிற்றில் இருந்த பூச்சி கீச்சி எல்லாமே செத்துரும். இதனால் பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு முன்னால் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா இறடிக்கிற எந்த பிரச்சனையும் வராது. பார்க்க போகிற மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிக்கன். இந்த மருந்து தான் முக்கியமானது. மழை காலத்துலேயே இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மருந்து பார்த்திங்கன்னா சளிக்கும் கேட்கும், காய்ச்சலுக்கும் கேட்கும். இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மாதம் குட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ml கொடுக்கலாம். 7லேருந்து 10 மாதம் குட்டினா ஒரு 10 ml கொடுங்க. இந்த டானிக் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வாயில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இறையிலையும் விரைய கொடுக்கலாம். நம்ம இறையில வந்து விரைய எது கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, சளி எதுவும் குட்டிக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா ஒரு இறையில விரைய கொடுங்க. அப்படி இல்லை சளி பிடிச்சிருக்கு, சில குட்டி காய்ச்சி அடிக்குன்னா டேரெக்டாக வாயில் கொடுத்துருங்க. மூணாவதாக பார்க்க போகிற மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் பொடி. இந்த பொடி வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டிக்கு ஃபுல்லாமே உப்புச்சத்து கம்மியாக இருந்தால் இதை கூட்டி கொடுக்கும். உப்புச்சத்து எப்போ கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக குட்டி வந்து இறையுமே சாப்பிடலை, சோர்வாக கிடக்கு, குட்டி எந்திக்க மாட்டுக்கு அப்படின்னா அந்த பொடி கொடுக்கலாம். இந்த பொடி எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு டம்ளரில் வெந்நீர் சுட வச்சு எடுத்துக்கிடுங்க. நல்ல வெந்நீர் ஆறின கறவு கரெக்டாக இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஓஆர்எஸ் பொடிலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டிக்கு வாயில் கொடுத்துருங்க. இந்த பொடி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா குட்டி கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக லாந்தும். அது மட்டும் இல்லாமல் குட்டி எதுவும் சோர்வாக இருந்துச்சுன்னா நல்லா எந்திக்க ஆரம்பிச்சோம். நம்ம அடுத்தால பார்க்க போகிற மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்சோனு. இந்த மருந்து எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு குட்டி எதுவும் சாப்பிட்டு செமிக்காமல் இருந்தால் அந்த மருந்து கொடுக்கலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா பொடி கணக்கில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் இறையிலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அதாவது டேரெக்டாக வாயில் தண்ணியில் கரைச்சும் கொடுக்கலாம். இந்த பொடி கொடுக்கறதுனால குட்டிக்கு வந்து கூட கொஞ்சம் செரிமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொடி கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிற மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்கு. இந்த மருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது கொடுக்கறதுனால வந்து குட்டிக்கு வெயிட்டு கூடும் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த மருந்து கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா குட்டி வந்து நல்லா இறை எடுத்துக்கிடும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக புல்லு மேய்துனா இது சாப்பிட்றதுனால கூட பசி வந்து நல்லா தூண்டி விடும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல கூட கொஞ்சம் மேயும். பார்த்திங்கன்னா லிவர் டானிக்லேயே நம்ம வந்து 5 லிட்டர் கேன் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சின்ன பாட்டிலும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்கன்னா அது கொடுப்பாங்க, இல்லாட்டி வெட்டினரி மெடிக்கலில் கேட்டாலும் கொடுப்பாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மருந்து பார்த்திங்கன்னா மழை காலத்திலே ரொம்ப முக்கியமான மருந்து இதுதான். அதாவது மழைன்னு வந்துட்டாலே குட்டிக்கு எதுக்கல் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த குட்டினாலுமே சரி தான் எரிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து ரொம்பவே முக்கியமானது. சிஃப்ளாக்ஸ். இந்த மருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாத்திரையில் கரெக்டாக ஒரு அரை மாத்திரை அடி 3/4 மாத்திரை எடுத்து நல்ல தண்ணியில் கரைச்சி தெரிஞ்சிட்டு ஆட்டு வாயில் கொடுத்துருங்க. நம்ம ஒரு வாட்டி கொடுத்ததுக்கப்புறமே எரிக்கல் பிரச்சனை நிற்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொதல் வாட்டி நம்ம ஒரு வாட்டி கொடுக்கப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக போடும், அதுக்கப்புறம் தான் புல்கையாக மாறும். அதனால் வந்து காலைல ஒரு டோஸ் கொடுக்கிங்கன்னா மத்தியானம் ஒரு டோஸ் கொடுத்துருங்க. மத்தியானமும் கேட்கல அப்படிங்கும்போது சாயந்தரம் ஒரு டோஸ் கொடுத்துருங்க. இந்த மாத்திரை கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா எரிக்கல் பிரச்சனை நிற்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டேப்லெட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்ராக்சின். இந்த மாத்திரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு காய்ச்சல் எதுவும் பிடிச்சிட்டுனா இந்த மாத்திரை கொடுத்தா கரெக்டாக கேட்டுரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மெடிசன் கிட்ட பார்த்துருப்போம். இந்த மெடிசன் ஃபுல்லாமே நம்ம கரண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் தருது. நீங்கள் வந்து வெட்டினரி ஸ்டோரு, அதாவது மெடிக்கல்லாம் போய் கேட்டிங்கன்னா இதுக்கு பதிலாக வேறு மருந்தாக தருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மருத்துவ கேட்கும், இந்த மருந்து கேட்கும்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லியிருக்க மருந்து ஃபுல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது 100% சொல்யூஷன் தருதுன்னு சொன்னக்கப்புறம் தான் அது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மருந்து இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாற்று மருந்தாக வேறு அவங்க தருத மருந்து வாங்கிடுங்க. அது மாதிரி வெட்டினரி டாக்டர் என்ன சொல்லுறாங்களோ அதை கேட்டுக்கிடுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வில்லேஜ் காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.